அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொண்டது குறித்து கட்சி தலைவர்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பகுத்தறிவுக்கு உகாத ஒரு போராட்டம் எந்த அரசியல் தலைவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது காட்டுமிராண்டித்தனம். பெரியார் பாணியில் சொல்றேன்னா ஒரு காட்டுமிராண்டித்தனம். இது யாரோ ஜோசியர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலைக்கு இந்த மாதிரி ஒரு சாட்டை அடி அடிச்சு நீங்க இது பண்ணீங்களா, தவறு இருந்தீங்களா, உங்களுக்கு பதவி, எனக்கு பதவி இல்லாமல் இருக்கிறார் அவர். அதனால மற்றவங்களுக்கெல்லாம் எலெக்ஷன் நின்று தோற்றவங்க தமிழிசைக்கெல்லாம் கவர்னர் பதவி கொடுத்தாங்க, சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் பதவி கொடுத்தாங்க. நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையே, இப்படி இதுதான் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது, அதை போக்கணும்னா இது பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பரிகாரத்தை செய்வதற்கு தான் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக வெப்ப காலம்னு இருக்குது. ஏப்ரல், மே, இந்த ஜூன் மாதம் கடுமையான வெப்பமாக இருக்கும். அந்த வெப்ப காலத்தில் சில பேர் பாதிக்கப்பட்டு போயிடுவாங்க. என்ன செய்யணும்னு அவங்களுக்கே தெரியாது. அதாவது அது உடல் ரீதியான பாதிப்பு. அது அப்போ அதை சிகிச்சை அளிப்பதற்கு புகழ்வாய்ந்த சிறப்பு மருத்துவமனை இந்த சென்னையில் இருக்குது. ஆனால் இந்த டிசம்பர் மாதங்கிறது மழைக்காலம், குளிர்காலம். இந்த குளிர்காலத்தில் அப்படிப்பட்ட பாதிப்பு வராது. அண்ணாமலைக்கு அந்த பாதிப்பு வந்திருக்குது. ஒருவேளை லண்டனுக்கு போய் படித்ததுனால அந்த பாதிப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவர் தன்னை வருத்தி கொண்டு தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இங்கே இல்லை, மக்கள் விரோத போக்கை ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த நிலை மாற வேண்டும் என்று உணர்வுபூர்வமாக கூறும்போது ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அதனை கேலியாக தமாஷாக நினைத்து பேசுபவர்களால் தமிழகத்திற்கு வரும் காலங்களிலே எந்த பிரயோஜனமும் இருக்க போவது கிடையாது. மக்கள் வருங்காலங்களிலே அதுபோல பேசுபவர்களை அடையாளங்கண்டு ஒதுக்கி தள்ளுவார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது. தன்னைத்தானே வருத்திக் கொள்ளும் அகிம்சா வழி போராட்டத்தை காந்தியடிகளைப் போல கையில் எடுக்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் காந்தியடிகள் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவித்ததில்லை. சாட்டையால் அடிச்சுக்கிறதுங்கிறது ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை அல்லது பாவ விமோசனம். எனவே அண்ணாமலை செய்த தவறுகளுக்கு பாவ விமோசனத்துக்காக சாட்டையால் அடித்துக் கொண்டாரா, அல்லது அவர் ஏதாவது ஒரு தவறு செய்ததற்காக தனக்கு தானே தண்டனை விதித்துக் கொண்டு சாட்டையில் அடித்துக் கொண்டாரா என்பதுதான் கேள்வியை தவிர திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த பாதகமும் அவருக்கு செய்யவில்லை. இந்த ஆட்சியை அகற்றுகின்ற வகையில் காலடி அணிய மாட்டேன் என்று முதலில் சொல்லுகிறார். அது நிறைவேறாத ஆசை. நிச்சயம் தார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த தமிழ் மண்ணிலே ஆட்சி செலுத்தும். திராவிட மாடல் முதலமைச்சர் அவருடைய அரும்பெரும் திட்டங்களால் மகளிரிடையே ஒரு பெரிய தாக்கத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றோம்.